நெட்டவள்ளி, நான் சொன்னேன்ல ஒன்று போலே ஒருத்தி மீன் வித்துட்டு இருக்கான்னு பாரு. உனக்கு ஃபேஸ் போலே தான் இருக்கு. ஆமாம் பூமாரி, எனக்கும் பார்க்க பயமாகவே இருக்கு. அந்த பொண்ணு பார்க்க என்ன போலே தான் இருக்கு. நம்ம வயசாக தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கும். ஏன் அவன் மீன் வித்துட்டு இருக்கா? தெரியல நெட்டவள்ளி, நாங்களே அன்னைக்கு சைக்கிள் ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ண வந்தோம் இல்லை, அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை பார்த்தோம். அன்னைக்கு நாங்கள் நினைச்சோம் நீ தான் மீன் வித்துட்டு இருக்கேன்னு. அதுக்கு பிறகுதான் உனக்கு கேட்கும்போது தெரிஞ்சு அது வேற யாரோன்னு. ஒருவேளை இது எனக்கு ஆவியா இருக்குமோ பூமாரி? பேய் படத்துல எல்லாம் பார்த்துருக்கேன். இன்னொருத்தங்களை போலே இன்னொருத்தங்க இருந்தால் அது கண்டிப்பாக ஆவியாக தான் இருக்கும். பயமா இருக்கு. இல்லை நெட்டவள்ளி, உனக்கு ஆவியெல்லாம் இருக்க சான்ஸே இல்லை. நீ உயிரோட தானே இருக்க. நீ உயிரோட இல்லாமல் இருந்தால் இது ஆவியா இருக்கலாம். நீ உயிரோட இருக்கும்போது இது எப்படி நெட்டவள்ளி உனக்கு ஆவியா இருக்க முடியும்? ஒருவேளை நான் உயிரோட இல்லையோ, நான் இறந்து போயிட்டேனா பூமாரி? சும்மா இரு நெட்டவள்ளி, நீ இறந்து போனால் எப்படி என்னால் ஒன்றை எல்லாம் பார்க்க முடியும்? பார்க்கவே முடியாது தானே. இறந்து போனவங்களை அடக்கம் பண்ண பிறகு யாராலையுமே பார்க்க முடியாது. அந்த ஆவியை யாராலையும் பார்க்க முடியாது. எனக்கு ஒரு ஐடியா தோணுது பூமாரி. இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி நம்ம போகலாம். இந்த பொண்ணுக்கு வீடெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இது யாருன்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை இது நெட்டவள்ளிக்கு ரிலேட்டிவாக இருக்குமோ? ரிலேட்டிவ்ஸாக இருந்தால் கொஞ்சம் ஃபேஸ் கட் சேமாக இருக்கும்ல. ரிலேட்டிவாக இருந்தால் ஃபேஸ் கட் கொஞ்சம் சேமாக இருக்கும். ஆனால் அப்படியே இருக்காதுல்ல. இது நெட்டவள்ளியை போல அப்படியே செராக்ஸ் காப்பி போலே இருக்கு. எனக்கு என்னவோ நெட்டவள்ளிக்கு ரிலேட்டிவ் தான் தோணுது. ஆனால் என்ன போல இருக்கே, யார் ரிலேட்டிவ்க்கு வீட்டுக்குமே நான் போயிட்டே இல்லை. ஒருவேளை உங்கள் அம்மா இப்போ சண்டையாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போனால் நமக்கு எல்லா ஆன்சருமே கிடைக்கும். இன்னைக்கு இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போமா? ஆனால் மஞ்சு, நாளைக்கு நமக்கு காம்படிஷன் இருக்குல்ல, சாண்டா கிளாஸ் வரைய காம்படிஷன். அதுக்கு வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நல்லா வரைய முடியும். ஆமாம், பெரிய காம்படிஷன். ப்ராக்டிஸ் பண்ணாமலே சாண்டா கிளாஸ் எல்லாம் வரையலாம். மஞ்சு, உனக்கு பூமாரியை பற்றி தெரியாது. அவள் தான் எல்லா டிராயிங் காம்படிஷனுக்குமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவா. அவள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வீட்டில் இருந்தெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவா போல. இதுவரை நான் இல்லாதனால தான் பூமாரியால் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்க முடிஞ்சு. இனி நான் வந்துட்டேன்ல, இனி நம்ம கிளாஸில் நான் தான் எல்லா காம்படிஷனுக்குமே ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுப்பேன். பூமாரி எப்படி எடுக்கிறான்னு பார்ப்போம். எத்தனை பேர் வந்தாலும் பூமாரி தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுப்பான். நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவளுக்கு கூட தான் படிக்கிறேன். இதுவரை அவள் ஃபஸ்ட் ப்ரைஸ் எதுக்குமே எடுக்காமலே இருந்ததில்லை. எல்லாத்துக்குமே அவள் தான் டாப்பராக இருப்பாள். சரி சரி, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாரு செகண்ட் ப்ரைஸ் யாருன்னு யாருமே இப்போமே டிசைட் பண்ணக்கூடாது. நாளைக்கு காம்படிஷனில் யார் நல்லா வரைஞ்சாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். மஞ்சு, நீ கூட நல்லா வரைஞ்சா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். எனக்கெல்லாம் கிடைக்காது என்ன? சரி சரி, இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு போகலாம். மக்களே, மஞ்சு உனக்கு புதிய ஸ்கூல் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கம்மா. ஆனால் ஃபுல்லாக காம்படிஷன் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நான் எழுத வேண்டாம்னு மேம் சொன்னாங்க. ஜனவரியிலேருந்து வர எக்ஸாம் நான் எழுதினா போதுமா? ஆனால் கிறிஸ்மஸ் டைம்னால ஸ்கூலில் நிறைய காம்படிஷன் வைப்பாங்க போல. அதுக்கெல்லாம் நான் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்க மேம். நாளைக்கும் ஒரு காம்படிஷன் இருக்கு. என்ன காம்படிஷன் மக்களே நாளைக்கு? அம்மா, டிராயிங் காம்படிஷன். சாண்டா கிளாஸ் வரையணுமா? உனக்கு கண்டிப்பாக சாண்டா கிளாஸ் எல்லாம் வரைய தெரியாது. பூமாரிட்ட கேட்டு படி என்ன? ஆண்டி, எனக்கும் சாண்டா கிளாஸ் வரைய தெரியாது. இனிதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மஞ்சுக்கு சொல்லி கொடுக்கேன் என்ன? எனக்கு யாருமே வரைய சொல்லி தர வேண்டாம். எனக்கு சாண்டா கிளாஸ் எல்லாம் வரைய தெரியும். நானே சாண்டா கிளாஸ் வரைய படிக்கலாம். மஞ்சு, வாயை மூடிட்டு இருப்பியா? எல்லாம் தெரியும்னு சொல்லுவேன். கடைசியில் உனக்கு தான் ஒன்றும் தெரியாது. இந்த டிராயிங் காம்படிஷனில் நான் தான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுப்பேன். நானே தான் படிப்பேன். யாரும் எனக்கு சொல்லி தர வேண்டாம். பூமாரி, அப்போ மஞ்சுவே அவளுக்கு சாண்டா கிளாஸ் எப்படி வரையுதுன்னு படிக்கிட்டேன்னு. சரி ஆண்டி. பூமாரி, உனக்கு நிறைய ஸ்கெட்ச் எல்லாம் இருக்கா? சாண்டா கிளாஸுக்கு ரெட் கலர் ஸ்கெட்ச் தான் தேவைப்படும். உனக்கு இருக்கா நிறைய? ஆமாம் மஞ்சு, 3 செட் போல ஸ்கெட்ச் இருந்து. அப்போ கண்டிப்பாக 3 ரெட் கலராக இருக்கும். எனக்கு டிராயிங் ரூமில் தான் இருக்குது என்ன? டிராயிங் ரூமில் எங்கே இருக்குது? வெளியில் தான் மஞ்சு வச்சிருக்கேன். நீ உனக்கு தேவையான ஸ்கெட்ச் எல்லாம் எடுத்துட்டு மீதி எனக்கு வை என்ன? மஞ்சு, ஃபஸ்ட்டு 2 பேரும் சாப்பிடுங்க. அதுக்கு பிறகு வரைய ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை ஃபஸ்ட்டு நான் எனக்கு கலர் பென்சில் ஸ்கெட்ச் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன் என்ன? பாத்தியா பூமாரி, மஞ்சு எனக்கு பேச்சே கேட்கல. இவளையெல்லாம் வச்சுட்டு நான் எப்படி கஷ்டப்பட்டிருக்கேன். அமெரிக்காவில் ஒரு பேச்சுமே கேட்க மாட்டா. இனி உனக்கு கூடையாவது இருந்தாவா திருந்துட்டு. ஆண்டி, ஆனால் மஞ்சு ஸ்கூல்ல எல்லாம் அமைதியாக தான் ஆண்டி இருந்தா. இந்த ஸ்கூல்லையாவது அவள் அமைதியாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை. பழைய ஸ்கூலில் ஃபுல்லாக அவளை பற்றி ஒரே கம்ப்ளைண்டாக தான் இருக்கும். சின்ன வயசில் ஏதாவது பக்கத்தில் உள்ள பிள்ளையை கடிச்சிருவா. அதுக்கப்புறமா யாரையாவது அடிச்சிருவா, ஏதாவது பண்ணிடுவா. டெய்லி கிளாஸ் டீச்சர் எனக்கு ஃபோனாக தான் இருக்கும். ஆண்டி, அது சின்ன வயசுல ஆண்டி. அதனால தான் மஞ்சு அப்படி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு ஃப்ரெண்டு நெட்டவள்ளியும் சின்ன வயசில் ஃபுல்லாக இப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பாள். ஆனால் இப்போ அவள் யாரையுமே அடிக்க எல்லாம் மாட்டா. பூமாரி எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கியா? இவ்வளோ கூடையாவது சேர்ந்தாது மஞ்சு திரும்பிடணும். இதுதானே பூமாரிக்கு டிராயிங் ரூம். ஸ்கெட்ச் எல்லாம் எங்கே வச்சிருக்கானே தெரியல. டிராயிங் ரூமை பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. செவரில் எல்லாம் அழகான டிராயிங் எல்லாம் வரைஞ்சிருக்கா பூமாரி. ஸ்கெட்ச் எல்லாம் சோஃபாக்கு மேலே அடுக்கி தான் வச்சிருக்கா. நமக்கு தேவையானதெல்லாம் எடுப்போம். 3 செட்லேயுமே சேமான கலர்ஸ் தான் இருக்குது. சாண்டா கிளாஸுக்கு ரெட் கலர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். சாண்டா கிளாஸுக்கு ட்ரெஸ்ஸில் ரெட் கலரும் ஒயிட் கலரும் தான் இருக்கும். 3லேயும் ரெட் கலராக இருக்குது. இந்த ஸ்கெட்சில் மட்டும் ரெட் கலரை வச்சுட்டு மீதி 2 ஸ்கெட்சில் உள்ள ரெட் கலரையும் ஒழிச்சு வைப்போம். அப்போ பூமாரியினால் ரெட் கலர் அடிக்கவே முடியாது. எல்லாம் ரெட் கலரையும் எடுத்தாச்சு. சரி, நம்ம இனி இந்த பிளேஸை விட்டு எஸ்கேப் ஆகிடலாம். நம்ம இந்த பிளேஸ்ல இருந்தோம்னா பூமாரி கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சிருவா. நம்ம தான் ரெட் கலர் ஸ்கெட்ச் எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கோம்னா. இந்த காம்படிஷனில் எனக்கு ப்ரைஸ் கிடைக்கலனாலும் ஒன்றும் இல்லை. பூமாரிக்கு
கலர்ல தான் இருக்கும். வேற எந்த கலருமே சாண்டா கிளாஸ் செட் ஆகவே செய்யாது, கேவலமா இருக்கும். இப்பந்தான் எல்லா சப்ஜெக்டும் படிச்சு முடிஞ்சு இனிதான் டிராயிங் காம்படிஷனுக்கு வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணணும். சாண்டா கிளாஸ் ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வரைய. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான கலர் பென்சில் எல்லாம் எடுப்போம். என்ன நிறைய கலர் மிஸ் ஆகுறது போல இருக்கு. எல்லா கலர் ஸ்கெட்சுமே என்கிட்ட இருந்து இப்போ நிறைய கலர் காணாதது போல இருக்கு. சாண்டா கிளாஸுக்கு இம்பார்ட்டண்டா தேவைப்படுறது ரெட் கலர் தான். ஆனா ரெட் கலர் இதுல இல்லவே இல்லை. ஒருவேளை மஞ்சு எடுத்திருப்பாளோ? அவ ஒரு செட் கலர் ஸ்கெட்ச் எல்லாம் எடுத்திருக்கா. அந்த செட்ல கண்டிப்பா ரெட் கலர் இருந்திருக்கும். இதுலயும் ரெண்டு கண்டிப்பா இருந்திருக்கும். நான் ஒரு ஸ்கெட்சையுமே களையவே இல்லை. ஒருவேளை இதுல இருந்து அவ எடுத்திருப்பாளோ? அவள்கிட்ட கேட்போம். மஞ்சு, நீ எக்ஸ்ட்ரா ரெட் ஸ்கெட்ச் ஏதாவது எடுத்தியா? இல்ல பூமாரி, என்கிட்ட ஒண்ணு தான் இருக்கு. நான் இதுவரை ஒரு ஸ்கெட்சையுமே கலைஞ்சதில்லை. எல்லாத்துலயுமே ரெட் கலர் இருந்து திடீர்னு இன்னைக்கு போய் பார்த்தா ரெட் கலரை காணவே இல்லை. அதான் உன்கிட்ட கேட்கேன். பிள்ளைங்களா 2 பேரும் சாண்டா கிளாஸ் வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணி முடிஞ்சா? அம்மா, நான் வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணிட்டேன். பூமாரி, நீ வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணிட்டியா? இல்ல சித்தி, நான் வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ண முன்னாடி ஸ்கெட்ச் எல்லாம் எடுத்து வைக்கலான்னு டிராயிங் ரூமுக்கு போனேனா எனக்கு ரெட் கலர் ஸ்கெட்ச் கிடைக்கவே இல்லை. சாண்டா கிளாஸுக்கு ரெட் கலர் ஸ்கெட்ச் வச்சு பெயிண்ட் பண்ணாதான் பார்க்கவே நல்லா இருக்கும். ஆனா எனக்கு ஸ்கெட்ச்ல ரெட் கலர் மட்டும் காணவே இல்லை சித்தி. மஞ்சு, உனக்கு ரெட் கலர் இருக்கா? ஆமா, நான் ஃபர்ஸ்ட் டிராயிங் ரூம்ல போகும்போது ஒரு ஸ்கெட்ச்ல ரெட் கலர் இருந்து நான் அந்த ஸ்கெட்சை பார்த்து செலக்ட் பண்ணேன். நீ இப்போ தானே இந்த ஸ்கூலுக்கு போற, நீ ரெட் கலர் ஸ்கெட்சை வச்சு எல்லாம் பெயிண்ட் பண்ணாண்டா. பூமாரிக்கு ரெட் கலர் கொடு. என்னது, பூமாரிக்கு ரெட் கலர் நான் கொடுக்கணுமா? நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேன்ப்பா. இந்த காம்படிஷன்ல நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னு இருக்கேன். கண்டிப்பா நான் பூமாரிக்கு கொடுக்கவே மாட்டேன். அம்மா, அப்ப ரெட் கலர் ஸ்கெட்ச் எனக்கு வாங்கிடாங்க அம்மா. நீ கொஞ்சம் நேரமா சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ கடையெல்லாம் பூட்டி இருக்கும். நான் என்ன பண்ண மக்களே, இருக்கிய ஸ்கெட்ச் வச்சு பெயிண்ட் பண்ணா போதும். நான் எப்பவுமே எல்லா காம்படிஷனுக்கும் உன்கிட்ட சொல்லுவேனா, பிரைஸ் கிடைக்கலனாலும் ஒன்றும் இல்லை, நீ சும்மா சேர்ந்தா போதும். என்ன? இல்ல, எனக்கு கண்டிப்பா பிரைஸ் வேணும். மக்களே, மஞ்சு சொன்ன கேளு, பூமாரிட்டு அந்த ஸ்கெட்சை கொடு. இல்ல, நான் கொடுக்க மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு ஃபாஸ்டா போய் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் எல்லாம் போய் எடுத்தேன். அதனால தான் எனக்கு கிடைச்சு. அவ அழகா ஃபாஸ்டா ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் எடுத்திருந்தா அவளுக்கு தான் ரெட் கலர் கிடைச்சிருக்கும். பூமாரி, எதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் சாண்டா கிளாஸ் வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணு. ரெட் ஸ்கெட்ச் இல்லைனாலும் பரவாயில்ல, பிங்க் கலர் ஸ்கெட்ச் இருக்கு, வேற நிறைய கலர் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணி வரைஞ்சா போதும். சரிம்மா. மஞ்சு, நீ காம்படிஷன்ல ஸ்கெட்ச் வச்சு நீ பெயிண்ட் பண்ணி முடிஞ்சதாக பூமாரி கூடன்னு? இல்ல அம்மா, மேம் சொன்னாங்க யாருமே ஷேர் பண்ணக்கூடாது, அவரவர் கொண்டு வந்திருக்கிறத வச்சு தான் அவரவர் வரையணும்னு. அதனால ஷேர் பண்ண முடியாதுமா. பூமாரிட்டு ஸ்கெட்ச் கொடுக்க சொன்ன பிறகு நீ கொடுக்கல. பிரைஸ் மட்டும் எடுக்காம வீட்டுக்கு வா. பூமாரி, நீ போய் கிடந்து தூங்கு. எப்படியும் உன்னால பிரைஸ் எடுக்கவே முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ரெட் கலருக்கு பதில் பிங்க் கலர் அடிக்க வேண்டியதான? கேவலமா இருக்கும். ரெட் கலர் அடிச்சாதான் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நம்ம இப்போ உட்காந்து வரைஞ்சாவது பிராக்டிஸ் பண்ணுவோம். பூமாரி, சாண்டா கிளாஸ் டிராயிங் எல்லாம் வரைஞ்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டியா? ஆமா நெட்டவள்ளி, நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு ரெட் கலர் இல்ல. என்னது ரெட் கலர் இல்லையா? சாண்டா கிளாஸ் டிராயிங்க்கு ரெட் கலர் தானே ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படும். எங்க வீட்ல ஃபர்ஸ்ட் ரெட் கலர் நிறைய இருந்து மஞ்சு தான் எடுத்து ஒளிச்சு வச்சிருப்பான்னு எனக்கு டவுட்டாவே இருக்கு. அவள்கிட்ட கேட்டா இல்ல, நான் பார்க்கும்போது ஒண்ணு தான் இருந்து அதை நான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னான். ஆனா எனக்கு அவ தரவே இல்லை. அவங்க அம்மா கூட எனக்கு தர சொன்னாங்க தெரியுமா. அவ இல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுப்பேன், பூமாரிக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. மீதி 2 காணவே இல்லை. மேம் வேறு திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. அல்லது எனக்கு ரெட் கலர் ஸ்கெட்ச் நான் ஃபாஸ்ட்டாக வரைஞ்சி முடிச்சுட்டு உன்கிட்ட தந்திருப்பேன். என்ன பண்ணலாம்? பூமாரி, எனக்கு ஒரு ஐடியா. ரத்த காயின் ஒன்று உண்டு, அது ரெட் கலரில் இருக்கும். உள்ளாடி ரெட் கலர் பெயிண்ட் போல தான் இருக்கும். அதை வச்சு ரெட் கலர் சாண்டா கிளாஸுக்கு அழகாக பெயிண்ட் பண்ணலாம். என்னது ரத்த காயா? அது எங்கே கிடைக்கும்? அதை தேடி நம்ம காட்டுக்கு போகணும். காட்டில் எல்லாம் நிறைய இருக்கும். காட்டுக்கு போனால் ஸ்கூலுக்கு எப்போ நெட்டவள்ளி போவோம்? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. சரி, நம்ம ஸ்கூலுக்கு போகலாம். பூமாரி, என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குது. ஆனால் நீ அதுக்கு ஒத்துப்பியான்னு தெரியல. என்ன ஐடியா நெட்டவள்ளி? நான் இன்னைக்கு சாப்பாடுக்கு பீட்ரூட் பொரியல் தான் கொண்டு வந்தேன். அது ரெட் கலரில் தானே இருக்கும். நீ அந்த பீட்ரூட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அது ரொம்ப ரெட் கலரில் வரும். அதை வச்சு பெயிண்ட் பண்ணால் கரெக்டாக ரெட் கலர் இருக்கும். ஆனால் பீட்ரூட் ஸ்மெல் வராதா? ஒன்றும் வராது பூமாரி. காஞ்ச பிறகு பீட்ரூட் ஸ்மெல்லும் வராது, ஒரு ஸ்மெல்லும் வராது. அப்படி ட்ரை பண்ணுறியா? என்கிட்ட ஒரு பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ்ஷும் இருக்குது. சரி நெட்டவள்ளி, வேறு வழியே இல்லை எனக்கு. பூமாரி, இதுதான் எங்கள் அம்மா வச்ச பீட்ரூட் பொரியல். இதை காம்படிஷனுக்கு யூஸ் பண்ணுன்னு. சரி நெட்டவள்ளி, ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், பாய்ஸ் எல்லாம் ஆடிட்டோரியம் போயாச்சு. கேர்ள்ஸ் இன்னும் போகலையா? ஃபாஸ்ட் ஆடிட்டோரியம் போங்க. எல்லா கிளாஸும் ஆடிட்டோரியம் வந்தாச்சு. நம்ம கிளாஸ் கேர்ள்ஸ் மட்டும் இங்கேயே நின்று கதை பேசிட்டு இருக்காங்க. இந்த மேம் என்ன எப்பவும் நோயின்னு திட்டிகிட்டே இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்தாச்சுல, நான் ரெடி 1 2 3 ஸ்டார்ட் சொல்லும்போது வரைய ஸ்டார்ட் பண்ணணும். என்ன? ஓகே மேம். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். பரவாயில்ல, பீட்ரூட்டை ரெட் கலரில் தான் பெயிண்ட் பண்ணுது. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளாடி எல்லாரும் ஃபாஸ்ட்டாக முடியுங்க. எல்லாருக்கும் பேப்பருமே ரெட் கலரில் தான் தெரியுது. பூமாரிக்கு பேப்பரில் ஏதோ க்ரீன் கலர்லையும் தெரியுது. அவள் எக்ஸ்ட்ரா ஏதோ வரைஞ்சிருக்கான்னு நினைக்கி. ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் வரைஞ்சி முடிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. டைம் அப் ஆகியாச்சு. மக்களே, இந்த டிராயிங் காம்படிஷனோட வின்னர் யாரு நாளை பார்க்கலாம் மக்களே.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா பை பை.